இந்த விஷயத்தை கண்ணதாசன் அவர்களே பதிவு செய்திருக்கிறார். தென்றல் திரைன்னு ஒரு பத்திரிகை, அதில் சிவாஜி கணேசன் நடித்த தெனாலிராமன் படத்தை விமர்சனம் செய்து எழுதுகிறார் கண்ணதாசன். தெனாலிராமனை குழியில் இறக்குவது போன்ற ஒரு காட்சி, அந்த படத்தை அப்படியே குழியில் இறக்குவது போன்று போட்டு சிவாஜி கணேசனின் எதிர்காலம் இதுதான் அப்படின்னு கண்ணதாசன் விமர்சனம் போட்டுடுறார். இதை பார்க்குறாரு சிவாஜி. பலத்த கோபம். வாகினி ஸ்டுடியோவில் சிவாஜி கணேசன் நடிச்சிட்ருக்கார். அந்த நேரத்தில் கண்ணதாசன் வந்து விட்டார் என்று தெரிந்ததும் சிவாஜி கணேசன் நடிப்பதை நிறுத்திவிட்டு ஓடுறாரு கண்ணதாசனை துரத்திட்டு. கண்ணதாசன் வேறு வழி இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற ஸ்டுடியோக்குள்ளே போயிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல 2 பேரும் செஞ்சுக்கிட்டால் பெரிய பிரளயம் ஏற்படும் அப்படின்னு கண்ணதாசனுக்கு தெரியும். அந்த ஸ்டுடியோக்குள்ளே NS கிருஷ்ணன் இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, கண்ணதாசன் இங்கே வா அப்படின்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சுட்டு சிவாஜி கணேசனை பார்த்து சமாதானப்படுத்துகிறார். ஏன்பா இதுக்கெல்லாம் கோவிச்சுக்கலாமா, எழுதினா என்ன, அப்படியே உன்னோட எதிர்காலம் நடந்துட போதா என்ன என்று சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டு கண்ணதாசனை பார்த்து, இங்கே பாரு, நீ சினிமாவில் இருக்க, அரசியலில் இருக்க, உனக்கு இது தேவையா, சினிமா உலகம் வேறு, சிவாஜி கணேசனை எதுக்கு நீ பகைச்சிக்கிற என்று கண்ணதாசனுக்கு அறிவுரை சொல்லி அனுப்பிவிடுறாரு கலைவாணர் NS கிருஷ்ணன். இந்த விஷயம் எல்லாம் நடந்து கொஞ்சம் நாள் போகுது. சில காலகட்டங்கள் மாறுது. சிவாஜியினுடைய படங்களுக்கு கண்ணதாசனை எழுத அழைப்பதே இல்லை. ஆனால் சிவாஜியும் கண்ணதாசனை எனக்கு எழுதக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நம்ம ஆட்களே முடிவு செஞ்சுடுறாங்க. 2 பேருக்கும் தகராறு, எதுக்கு இவர் அவரோட படத்துக்கு கூப்பிடணும் அப்படின்னு நம்ம ஆள் பொதுமக்கள் தான் இருக்காங்களே, சும்மா விடுவாங்களா? அவங்களே முடிவு செய்து கண்ணதாசனையும் சிவாஜியும் ஒன்று சேர விடலை. திடீர்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்துடுறார். அவரோட பாட்டு தான் தெரியுமே நம்மளுக்கெல்லாம். மனதை தொடும் வரிகள் பட்டுக்கோட்டையினோடது. பாகப்பிரிவினை அப்படின்னு ஒரு படம் வந்த சமயம். என்ன செய்கிறது, கண்ணதாசன் தான் நிற்கிறாரு பெரிய ஜாம்பவானாக. அந்த நேரத்தில் பாசமலர், மறக்க முடியுமா அந்த படத்தை? அந்த படம் தயாரிக்கப்படுகிறது. சிவாஜி எதுவுமே சொல்லலை. சிவாஜி கிட்ட சொல்லாமலேயே கண்ணதாசன் பாசமலர் படத்துக்கு எல்லா பாடல்களையும் எழுதுகிறார். அதுக்கப்புறமும் 2 பேரும் சந்திச்சு கொள்ளலை, பேசிக்கொள்ளவும் இல்லை. பாடலை எல்லாத்தையும் சிவாஜி கணேசன் கேட்குறாரு. மலர்ந்தும் மலராத பாடலை கேட்டதும் சிவாஜி கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வழியுது. சிவாஜி சொல்கிறார், கண்ணதாசனுக்கு ஃபோனை போடுங்கய்யா. ஃபோனில் நான் உன்னை உடனே பார்க்கணுமே. அதுக்கு கண்ணதாசன் என்ன சொன்னார் தெரியுமா? நானே வரேன் என்று சொன்னார். சிவாஜி வீட்டுக்கு வேக வேகமாக கிளம்பி வராரு கண்ணதாசன். அங்கே MS விஸ்வநாதனும் சிவாஜி பக்கத்தில் அமர்ந்திருக்கார். கண்ணதாசன் சிவாஜி வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனேயே கண்ணதாசன் கிட்டக்க வரந்தண்ணியும் பொறுக்க முடியாத சிவாஜி சோஃபாவிலிருந்து எழுந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிட்டு குலுங்கி குலுங்கி எழுதியிருக்கிறாரு கண்ணதாசனை கட்டி தழுவி கொண்டு. நீ சரஸ்வதிடா, நீ சரஸ்வதி, நீதாண்டா கவிஞர், இனிமேல் என்னோட எல்லா படத்துக்கும் நீதாண்டா எழுதணும். அந்த இடத்துல 2 பேரும் கதறி கதறி அழுதிருக்காங்க. மனம் நமக்கும் நெகிழ்கிறதல்லவா? இன்றளவும் நாம் கண்ணதாசனை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய இந்த உயர்ந்த பண்புதான். 2 இமயங்களும் சேர்ந்தது சிகரத்தில் ஏறியது தமிழ். அதுதான் உண்மை.